இப்போ XMI DVR நம்ம எப்படி ஆன்லைன் பண்ணணும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம XMI DVR நம்ம மானிட்டரில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆன்லைன் பண்ணால் கம்பல்சரி மானிட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணால் மெயின் மெனுனா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அப்படியே உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மெயின் மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெயின் மெனு நம்ம என்ன கிளிக் பண்ணிடணும். மெயின் மெனு நீங்கள் கிளிக் பண்ணிட்டா அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். இதில் வந்து நம்ம என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இன்ஃபோன்னு இங்கே இருக்க பாருங்கள். இந்த இன்ஃபோ ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இந்த இன்ஃபோ வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா நேராக இந்த 4 பாக்ஸ் வரும். அதில் வந்து வெர்ஷன் இதை நம்ம கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்ட அப்புறமா நம்மளோட QR கோடு இப்படி தான் இருக்கும். ஸோ இது மொபைல் ஆப்போட QR கோடு. இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். உங்களோட XMI ஆப்பில் மொபைல் நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த QR கோடு உங்கள் மொபைலுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் லைவ் வியூ இது எல்லாமே பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆன்லைன்ல இந்த DVR இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு என்னன்னா இல்ல நேட் ஸ்டேட்டஸ்னு இருக்கு பாருங்க. இந்த நேட் ஸ்டேட்டஸ் வந்து கனெக்டட்னு இருக்கும். இன்னும் இந்த நேட் ஸ்டேட்டஸ் கனெக்டட் இருந்தாதான் உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு வந்து தெரியும். இங்க பாருங்க, இப்ப நேட் ஸ்டேட்டஸ் அதுலயே வந்து கனெக்டட்னு இருக்கு பாருங்க. நேட் ஸ்டேட்டஸ் கனெக்டட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இது கனெக்டட்னு இல்லாம ப்ராபிங் DNS அது மாதிரி வேற ஏதாவது காமிச்சிச்சுன்னா உங்களுக்கு இன்டர்நெட் வந்து கரெக்டா செட் ஆகல, கரெக்டா கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். அது மாதிரி வந்து காமிக்க கூடாது. காமிக்காம இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இப்போ XMI Pro ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு மொபைலில் கனெக்ட் எப்படி பண்ணணும் பார்க்க போகிறோம். ஸோ என் ஃபோன் ஆல்ரெடி நான் XMI Pro ரெண்டுமே ஒரே ஆப் தான். நான் XMI Pro ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே இது மாதிரி டேரெக்டாக ஆப்குள்ளே வந்து போயிடும். ஆப்குள்ளே போயிட்ட அப்புறமா உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு ஆட் மாதிரி காமிக்கும். மேலே கண்டினியூ டு ஆப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணோடனே உள்ளக்கு போயிடும். இது வந்து நம்ம 3 வகையில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து லோக்கல், இது ஈஸியஸ்ட் மெத்தடு. உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் பண்ண முன்னாடி இந்த மெத்தடில் போகிறது ஈஸி. இந்த லோக்கல்னு கிளிக் பண்ணிட்டு இந்த அக்ரின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உள்ளக்கு போயிடும். உள்ளக்கு போயிட்டோடனே நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ளஸ் பட்டன் தட்டிட்டு என்ன QR கோடு வேணுமோ அதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். சைன்அப் பண்ணி பண்ணணும். ஸோ சைன்அப் பண்ணி பண்ணுற இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இல்லை சைன்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைன்அப் கொடுத்துடணும், இல்லை அக்ரி கொடுத்துடணும். உங்களோட மெயில் ஐடி மட்டும் தான் இதில் வந்து போட முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோட ஒரு மெயில் ஐடி போடுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து மெயில் ஐடி நீங்கள் போட்டுடலாம். மெயில் ஐடி போட்டுட்டு உங்கள் மெயில் ஐடியில் வந்து வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடு இதில் வந்து நீங்கள் அப்படியே பண்ணணும். மெயில் ஐடி கிளியராக போட்டிருக்கீங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் போட்டிருக்கீங்களா பார்த்துட்டு இந்த கெட் கோட் இருக்குது. இந்த கெட் கோட் கொடுத்துட்டிங்கன்னா மெயில் பாக்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வருது. அதாவது என்னென்னா இந்த இதில் ஆல்ரெடி நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுது. அப்போ புது மெயில் ஐடி போடணும்னு சொல்லுது. அது மாதிரி நீங்கள் மெயில் ஐடி போட்டு அந்த வெரிஃபிகேஷன் கோடு இங்கே இருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் கோடு போட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ லோக்கல்லே உங்களுக்கு போயிடுறேன். நான் ஜஸ்ட் இப்படி லோக்கல் கிளிக் பண்ணுறேன், அக்ரி கொடுத்துட்டு உள்ளக்கு போயிடுறேன். இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தடு. இதில் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிடுறேன். NVR வயர்டு கேமரா, வைஃபை இது மாதிரி நிறைய இருக்கும். இப்போ நம்ம போட போகிறது வயர்டு கேமரா கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு லேண்ட் சர்ச் ஆட் டிவைஸ் மேனுவலின்னு இருக்கும். நம்ம ஆட் டிவைஸ் மேனுவலி கொடுத்தோன்னே இது எல்லாமே வந்துடும். சீரியல் நம்பர் IP வரும். இல்லை டிவைஸ் சீரியல் நம்பரில் இந்த QR பாக்ஸ் இருக்குல்ல, இது நம்ம கிளிக் பண்ணணும். இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டா நேராக இது ஓப்பன் ஆகிடும். அப்போ நம்ம இந்த ஆப் ஸ்கேனிங் பண்ணிட்டோம்னா அதிலே சீரியல் நம்பரு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எடுத்துருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஓகே மட்டும் கொடுத்துட்டா ஆட் ஆகிட்டு இது மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஆன்லைன்னு வந்துடும். ஜஸ்ட் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வியூ வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வியூ வந்துருச்சு. இப்போ எந்த கேமரா வேணுமோ இது மாதிரி டபுள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இப்போது 4 சேனல் இருக்குது. இப்போ வந்து இது நான் டபுள் கிளிக் பண்ணால் இது வந்து பெருசாகும். திரும்ப டபுள் கிளிக் பண்ணால் சின்னதாகிடும். இல்லை இங்கே ஆடியோ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கேமராவோட ஆடியோ இதில் அப்படியே கேட்கும். இது வேண்டான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறமா இது வந்து டாக் வந்து வைஃபை கேமராக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நார்மல் கேமராவுக்கு ஒர்க் ஆகாது. அடுத்தது ரெக்கார்டு இருக்குது. இந்த ரெக்கார்டு எதுவுமே இல்லை. இந்த கேமராவில் நம்ம பார்க்குறோம்ல, இது அப்படியே வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். போதும்னா இது திரும்ப கிளிக் பண்ணிட்டோன்னா அப்படியே சேவ் ஆகிடும். இது ஃபோனில் சேவ் ஆகும். ஸ்னாப்ஷாட் இது வந்து கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்னாப்ஷாட் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிடும். அதே மாதிரி இல்லை கீழே வந்து 1 சேனல் தட்டினா வெறும் ஒரு கேமரா மட்டும் வரும். 4 சேனல்னால் 4 விண்டோ வரும். 9 சேனல்னால் 9 விண்டோ வரும். ஸோ எது மாதிரி நீங்கள் வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் 1 சேனல் நான் போட்டுறேன். அதே மாதிரி இது எப்போயுமே நார்மலில் வரும். SD ஸ்மூத் டெஃபினேஷன், ஹை டெஃபினேஷன் இதில் மாற்றிக்கலாம். இங்கே SD இருக்குது பாருங்கள். ஹை டெஃபினேஷன்னா கிளாரிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா செட்டிங்ஸில் வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் வந்து சேனல் நேம் நம்ம செட் பண்ணலாம். கேமரா 1க்கு நீங்கள் எதாவது பேர் மாற்றினா மாற்றிக்கலாம். அடுத்து வீடியோ மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த வீடியோ மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு
ரெக்கார்டிங் கான்ஃபிகரேஷன் இருக்குது பாருங்கள். ரெக்கார்டிங் கான்ஃபிகரேஷன் வந்து பேக் டியூரேஷன், அதாவது ஒரு இது எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகும்னா 60 மினிட்ஸு டியூரேஷனில் ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் மோடு இருக்குது, இது அலாரம், கண்டினியூஸு, இது மாதிரி நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் மோடில் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு ஆல்வேஸ் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெவர் ரெக்கார்டே பண்ணாதுன்னு இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலாரம் இருக்கும். இப்போ அலாரம் மோடில் தான் நம்மளுக்கு ரெக்கார்டிங் இருக்குது. அலாரம் மோடு என்பது எதுவும் இல்லை, மூவ்மெண்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகுறது. இமேஜ் கான்ஃபிகரேஷன், இமேஜ் நீங்கள் பிரைட்னஸ் ஏதாவது கூட்டுனா நம்ம இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ்ஸு, சேச்சுரேஷன், இது எது வேணுமோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ரீஸ்டோர் ஃபேக்டரி செட்டிங்னா மேலே ரீஸ்டோர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் திரும்ப பழைய இதுக்கு வந்துடும் இது. ஸோ நெக்ஸ்ட் செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங். அட்வான்ஸ் செட்டிங்கில் வந்து இந்த வீடியோ ஏதாவது டவுன்லோட் பண்ணணுன்னா, கொஞ்சம் பெரிய ஃபைல் இருக்குது, வீடியோ டவுன்லோட் பண்ணால் இதில் கிளிக் பண்ணால் இதில் 60 மினிட்ஸ் வீடியோ அது மாதிரி வரும் உங்களுக்கு. அதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த டிவிஆருக்குள்ள இப்போ தான் ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோம், அதனால 60 மினிட்ஸ் ஆகலை. 60 மினிட்ஸ் இன்டர்வலில் தான் இந்த அட்வான்ஸ் செட்டிங்கில் வீடியோ டவுன்லோட் வரும். ஃபிம்வேர் அப்கிரேட் எதுவுமே தேவையில்லை. ஃபிம்வேர்னால் கேமரோட ஃபிம்வேர் அப்கிரேட் பண்ணுறது. அபவுட் வந்து இந்த கேமரோட சீரியல் நம்பர், சாஃப்ட்வேர், இது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இதுதான் இதோட வந்து பேசிக்ஸ் செட்டிங். அடுத்தது வந்து இது ப்ளேபேக் பார்க்குறது எப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கேயே ப்ளேபேக்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோன்னே இங்கே வந்து டேட்டு, டைம் எல்லாமே கேட்கும். உதாரணத்துக்கு இப்போ என்ன டேட் வேணும் இருக்குது, இந்த டேட்டை கிளிக் பண்ணிடணும். நம்ம இன்றைக்கி சாட்டர்டே 5ஆம் தேதி இன்றைக்கி தான் நம்ம போட்டிருக்கோம். இதை கிளிக் பண்ணிட்டோன்னா நேராக வந்துடும். டைம்லைன் வந்து 24 ஹவர்ஸ் டைம்லைன், அதாவது ராத்திரி 12 மணிலேருந்து அடுத்த ராத்திரி 12 மணி வரைக்கும் இருக்கும். நம்ம வந்து டைம்லைன் வந்து ஓட்டணும். நம்மளுக்கு எத்தனை மணி வேணுமோ நம்ம அந்த டைமுக்கு நம்ம வந்து கொண்டு போகணும். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு 1/2 hour தான் நம்ம டிவிஆர் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைம்லைனுக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணால் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நம்ம ப்ளேபேக் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ளேபேக் இதில் வந்து காமிக்கும். இப்போ ப்ளேபேக் பற்றி நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ இப்போ ப்ளேபேக் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ப்ளேபேக் கிளிக் பண்ணோன்னே இங்கே வீடியோஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வரும். இப்போ ப்ளேபேக்கில் வந்து என்னென்னா, இங்கே பாருங்கள், நான் இன்றைக்குள்ள டேட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். டைம் நம்ம 6 மணிலேருந்து டிவிஆர் போட்டிருக்கோம். நம்ம இது கர்சர் மூவ் பண்ண இங்கேயே வீடியோ வந்து 1 hour கிளிப்பாக கட் ஆகிறனால இங்கேயே வீடியோ வந்து அப்படியே கிளிப்பாகி கட் ஆகிருக்கும். நம்ம என்ன வீடியோ வேணுமோ இதை நம்ம கிளிக் பண்ணணும். கீழே கிளிக் பண்ணால் பாருங்கள், மேலே வந்து உங்களுக்கு வியூ வந்துகிட்டே இருக்கும். என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு வியூவாக உங்களுக்கு நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே நடக்கிறது நீங்கள் ஏதாவது ஸ்னாப்ஷாட் எடுக்கணும்னா இதை அமுக்கினீங்கன்னா ஃபோட்டோ ஸ்னாப்ஷாட் ஆகிடும். இங்கே நடக்கிற ஏதாவது ரெக்கார்டிங் வந்து எடுக்கணும்னா இதை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டா ஃபுல்லாக ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கும். போதுன்னா திரும்ப இதை கிளிக் பண்ணால் நின்றும். இது வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னா நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸில் ஸ்டோர் ஆகும். இதே நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும், இது 1x, இதில் 8x வரைக்கும் இருக்குது. நீங்கள் இப்போ 8x போட்டிங்கன்னா அது பதில் ஸ்பீடாக ஓடிட்டே இருக்கும், ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஓடிட்டே இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் நார்மலாக பார்க்கணும், இது 1x கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாக பார்க்கலாம். வாய்ஸ் என்ன, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்னென்னா வாய்ஸ் வந்து வரும். இல்லாட்டி வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வராது இதில். இப்போ இதுலேயே வந்து ஃபேஸ் சர்ச், இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ண சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேபேக்கில் இங்கே நடுவில் கொஸ்டின் மார்க் இருக்குது பாருங்கள். இந்த கொஸ்டின் மார்க் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணோடனே ஆர்டினரி வீடியோ, டிடெக்ஷன் வீடியோ, ஹியூமனாய்ட் வீடியோ, ஃபேஸ் வீடியோ இருக்கும். இன்கேஸ் நம்ம ஃபேஸ் வீடியோனா இந்த க்ரீன் கலர் மார்க் இருந்தால் ஃபேஸ் வீடியோ இருக்கும். ஆர்டினரி வீடியோ நார்மலாக இருக்கும். டிடெக்ஷன் வீடியோ ப்ரௌன் கலரில் இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக என்ன வீடியோன்னு அதுலேயே இருக்கும். நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னு. இப்போ அடுத்தது வந்து இதில் செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இல்லை சேனல் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம கேமரா 1ல் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா போட்டிருக்கோம், மற்ற கேமராஸ் இன்னும் போடல. ஸோ அதில் கேமராவோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ நம்ம ஸ்னாப்ஷாட் இதெல்லாம் எடுக்கிறோம்ல, இது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா மொபைல் ஸ்டோரேஜ்னு இல்லை ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த மொபைல் ஸ்டோரேஜில் பிக்சர் இருக்குது, தனியாக வீடியோ இருக்குது. பிக்சர் என்னென்னா நம்ம எடுத்த ஃபோட்டோ வந்து இது மாதிரி இங்கே இருக்கும். இது நீங்கள் இதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வீடியோனா நீங்கள் எடுத்த வீடியோ இங்கே இருக்கும். இதை வந்து நீங்கள் இதுக்குள்ளே போய் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ யாருக்காவது அனுப்புனா நீங்கள் எதுவுமே என்ன பண்ணால் மேலே இங்கே சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கிளிக் பண்ணும்போது அந்த சேவ் இருக்குல்ல, இந்த சேவ் தட்டிடணும், அலோவ் கொடுத்துடணும். சேவ் டு மொபைல் ஃபோட்டோ ஆல்பம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தா உங்கள் மொபைல் ஃபோனில் இந்த வீடியோ சேவ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் இமேஜ் எதாவது சேவ் பண்ணால் இது மாதிரி இமேஜ் கிளிக் பண்ணிடணும். இங்கே இமேஜ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதுலேயும் சேவாக ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இது சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். இப்போ சேவ் ஆகுனதில் உங்களுக்கு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட இதில் வந்துடும் டேரெக்டாக. நான் வந்து கேலரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டேரெக்டாக உங்கள் கேலரியில் வந்து நீங்கள் எடுத்த வீடியோஸ், இமேஜஸ், ஃபோட்டோஸ் இது எல்லாமே டேரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்து எடுத்துருக்க வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இப்போ நம்ம எடுத்தோம்ல இந்த வீடியோ இங்கே நேராக சேவ் கொடுத்தோன்னே இங்கே சேவ் ஆகிடும். இப்போ இது யாருக்கா நீங்கள் ஷேர் பண்ணால் ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் கிளிக்
கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுமோ அவங்க நம்பரை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஷேரிங் ஆகிடும். நான் சும்மா ஜஸ்ட்டு நான் ஒரு வீடியோ மட்டும் நான் யாருக்காவது உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன், வீடியோ கிளிப்பாக அனுப்பிச்சிட்டேன், வீடியோ கிளிப் அப்படியே அனுப்பிச்சி விட்டுட்டேன். இது டேரெக்டாக அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு வீடியோ ஃபைலாகவே ஸ்டோர் ஆகிடும். இதுதான் நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணால் நீங்கள் இப்படி தான் ஷேர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவைஸு, அடுத்து மொபைல் ஸ்டோரேஜில் இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இதுதான் நம்ம இப்போது உள்ளக்க நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது ப்ரொஃபைல் இருக்குது. ப்ரொஃபைலில் வந்து இப்போ விசிட்டர் லாகின் தான், நம்ம ரிஜிஸ்டர் பண்ணல, அதனால் ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி காமிக்க. லாக் அவுட் பண்ணி திரும்ப நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். சிஸ்டம் செட்டிங்ஸில் வந்து லாங்குவேஜ் ஆட்டோ லாகின் இருக்கும். அட்வான்ஸ் செட்டிங்கில் வந்து லோக்கல் ஸ்ட்ரீம் டைப் வந்து மெயின் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக் ஹார்ட் லைட்டு, சர்ச் ஃபங்க்ஷன், என்கிரிப்டட் ட்ரான்ஸ்மிஷன், அட்வர்டைஸ்மெண்ட் ஆனால் இதில் வந்து நம்ம ஆஃப் கூட பண்ணிக்கலாம். இதில் ஆஃப் ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இதுதான் இதோட வந்து பேசிக் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு டிவைஸில் தட்டிட்டு பண்ணிடும். இப்போது இன்கேஸ் நீங்கள் வேறு யாருக்காவது நீங்கள் வந்து ஷேர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை நீங்கள் நேராக அமுச்சு விட்டுட்டு அவங்க இந்த ப்ளஸ் பட்டன் தட்டிட்டு இதே மாதிரி தான் வயர்டு கேமரான்னு கிளிக் பண்ணிட்டு ஆட் டிவைஸ் மேனுவல்னு போட்டுட்டு இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகிடும். நீங்கள் எதுவுமே பண்ண